கொஞ்ச நாளாகவே பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், உப்புமா இது விட்டால் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோமே, வேறு எதுவுமே. ஏதோ ஒரு ஸ்பெஷலான டிஷ் மிஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, நூடுல்ஸ் அதுக்கு முன்னே அப்பப்போ செய்வேன். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் செஞ்சு. சரின்ட்டு நேற்று அதுதான் வந்து செஞ்சுருந்தேன். எப்போவுமே வந்து பாயில் பண்ணுறப்போ எண்ணெய் ஊற்றக்கூடாது, மேலே தான் ஃப்ளோட் ஆகும். நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் தடவி வச்சோன்னா நல்லா வந்து செப்பரேட்டாக இருக்கும், ஸ்டிக்கியாக இல்லாமல். ஸோ வந்து ரொம்ப நாள் ஆசை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு இங்கே நெஞ்சிலே இருக்கும், மறந்துட்டு அது வாயில் வராதுல, சொல்கிறதுக்கு ஞாபகத்தில் வராது. அந்த டைமில் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. பட் நேற்று செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்தியாக இருந்துச்சு. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் தாலும் செஞ்சுருந்தேன். தால்னால் பருப்பு குழம்பு தான். சரி, இதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கு ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு இருந்தேன். ஆனால் இந்த அக்கம் பக்கம் எதிர்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லார் வீட்டில் செய்கிறது கரெக்டாக நம்ம வீடு நம்ம மூக்கு தேடி வந்துடுது வாசனை. கண்ட்ரோல் ஆகாமல் நாங்களும் செஞ்சு சாப்பிட்டோம் பஜ்ஜி.